விஜய்கிட்ட வந்து கேட்டாங்களாம், ஜனநாயகம் தான் உங்களுடைய கடைசி படமான்னு. அவரு தேர்தல் முடிவை பொறுத்து இருக்குன்னு சொன்னாராம். இப்ப ம். தேர்தல் முடிவு பொறுத்துக்குன்னா என்ன அர்த்தம்? நான் தேர்தலில் ஜெயிச்சிட்டேன்னா நான் வந்து படத்தை நிப்பாட்டிடுவேன். தேர்தலில் தோத்துட்டேன்னா அரசியல் வேண்டாம்னு சொல்லிட்டு மறுபடியும் படத்தில் நடிக்கிறதுக்கு போயிடுவேன் அப்படின்னு அர்த்தமா? இது வந்து ஒரு அரசியல்வாதியுடைய முதிர்ச்சியான ஒரு பேச்சு மாதிரி இல்லை. அதனால எல்லா விதமான குழப்பங்களும் தான் இன்னைக்கு நிலவி கொண்டிருக்கின்றன. தெளிவு பிறக்கிறதுக்கு இன்னும் சில மாதங்கள் ஆகும் நினைக்கிறேன். சில வாரங்கள் கூட இல்லை, சில மாதங்கள் ஆகலாம். கடைசி இறுதி கட்டத்தில் கூட பல மாறுதல்கள் நிகழலாம். ஓகே. ஏன்னா அமித்ஷாவும் அதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. அது கடைசி நேரத்துல நாங்க வந்து முடிவு செய்வோம். தாவேக்கா வந்து இந்த கூட்டணிக்குள்ள வருதா வரலையான்றத முடிவு செய்வோம் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ராஜேந்திர பாலை சொல்கிற போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாவேக்கா கிட்ட பேசிட்டு இருக்காரு. அதுக்கான நகர்வுகள் போயிட்டு இருக்கு. நாங்க வந்து திமுகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் அனைத்தையும் ஒன்று சேர்க்கக்கூடிய வேலைகள் இறங்கியிருக்கோம். எடப்பாடி பழனிசாமி இறங்கியிருக்காரு. அது வெற்றி பெறும் அப்படின்னு ராஜேந்திர பாலாஜி அண்மையில பேட்டி கொடுத்திருந்தாரு. அப்போ தாவேக்கா ஒரு டேர்னிங் பாயிண்டா மாறுமா நினைக்கிறீங்களா? மாற முடியும். ஏன்னா அவங்ககிட்ட வந்து 10% நான் வந்து ஒரு 8% நான் இது அசஸ் பண்றேன். 10% சில பேர் சொல்றாங்க. 8% ரொம்ப பெரிய இது. ஏன்னா பல கேண்டிடேட்ஸுக்கு நீங்க தேர்தல் பார்த்தீங்கன்னா, வின் பண்ணின ஃபர்ஸ்ட் கேண்டிடேட்டுக்கும் அதுக்கு அடுத்து உள்ள செகண்ட் கேண்டிடேட்டுக்கும் இடையில வாக்கு வங்கி வந்து 2 விழுக்காடு 3 விழுக்காடு தான் வித்தியாசம். பல சமயங்கள் அது அதுக்கும் கம்மியா இருக்கு. 500 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சதெல்லாம் கேள்விப்படுறோம். மொத்தம் 2 லட்சம் ஓட்டு இது பண்ணும்போது 500 0.5% 0.25% அந்த மாதிரிலாம் இருக்கிறத பார்த்துருக்கோம். அதனால இந்த 8% அப்படிங்கிறதே 8% அவர் வாங்கினா கூட அது ரொம்ப பெரிய வித்தியாசம் உருவாக்கும். அந்த 8%ம் ஒட்டுமொத்தமாக யாருக்கு போகுமா? இன்னொன்று என்னன்னா, தனியார் நின்னார்னா கிடைக்கிற அந்த 8% அவர் ஏடிஎம்கே பிஜேபியோட சேர்ந்தா அதே 8% நிற்குமா? நமக்கு தெரியாது. இவங்க நம்புறாங்க. விஜய்க்கா இளைய சமுதாயத்தில் இன்னைக்கு பல தங்களுடைய எதிர்காலத்தை பற்றியெல்லாம் கவலைப்படாம ஜாலியா காலேஜ் போயிட்டு வர்றவங்க, ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டு உட்காந்துருக்கவங்க, இந்த மாதிரி இளைஞர்கள்ட்ட வந்து இவரை பற்றின ஒரு இது கரிஸ்மா இருக்குங்கிறது உண்மை. நான் பார்த்த மட்டில் கேட்ட மட்டில் எல்லா இளைஞர்கள்ட்ட இல்லை, சில இளைஞர்கள் பேசுறாங்க, நான் சினிமாவில் நடிக்கிறது இருக்கட்டும் சார், எனக்கு என்ன நடக்கும், என் வாழ்க்கைக்கு எதிர்காலத்துக்கு என்ன, இதுதான் சரியான கேள்வி. அந்த கேள்வியை சில பேர் கேட்குறாங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம்.